ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலன் என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து தெரிஞ்சுக்குங்க. என்ன மாதம்னா சித்திரை மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். 2025 சித்திரை மாதமானது பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்கள் ஏற்படும். இதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிரகநிலையால் மிக கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சவால்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளை பொறுத்து ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சித்திரை மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மிக கவனமாக இருக்கணுமா, இல்லை உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களோட ராசிக்கு சவால்கள்லாம் இருந்தால் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, அதை சமாளிக்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாள் சித்திரை மாதம். ஏப்ரல் 14 அதிகாலை 3:21 மணிக்கு மீனராசிலிருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டார். அங்கே பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் உச்சமாகவும் அடைந்துட்டார். அதனால் அடுத்த ஒரு மாத காலம் உங்களோட ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் சாதகமாகவும் இருக்கலாம், சாதகமற்றதாகவும் இருக்கலாம், இல்லை சவால்கள் இருந்ததாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். உங்களோட ராசிக்காரங்க என்ன சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதா நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு. அவர் மேசராசிக்கு பயிற்சி ஆகும்போது இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்ச பலனை தர இருக்கிறாரு. இந்த நிலையில் சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் முன்னேற, வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படுமா, தேவைப்படாதா, இல்லை எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குமா, கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். சரி வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் ஏதாவது பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திரை வந்து மிக யோகமான மாதமாக இருக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்று வெற்றி பெறும். செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் 11 உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் காண வைப்பார். முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றமானது அடைய முடியும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபமானது அடைய முடியும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். தந்தையுடைய நிலையில் முன்னேற்றமானது உண்டாகும். அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கோடு திகழ்வீங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகள்லாம் வந்து கிடைக்கும். ராசிநாதன் புதன் வந்து 10-11 இடங்களில் சஞ்சரித்து யோக பலனை வழங்குவார். திட்டங்களை வெற்றி பெற வைப்பார். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணமானது வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மே 11 வரை பார்வைகளில் நன்மையை அளிப்பார். அப்புறம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்வார். முன்னேற்றம் தருவார். மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். பொன் பொருள் சேரும். மொத்தத்தில் மிதுன மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் 20. அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் 14, 18, 23, 27. மேலே 5, 9, 14. அப்புறம் நீங்கள் பரிகாரமாக ஸ்ரீரங்கநாதரை இந்த மாதம் வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சுபிட்சம் உண்டாகும். நெக்ஸ்ட்டு திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு முதலிடத்தை பிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். மாத தொடக்கல 10ல் சஞ்சரிக்கக்கூடிய புதனு ராகுவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வியாபாரம் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார். வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். ஏப்ரல் 26 முதல் பாகிஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய ராகு பொருளாதார நிலையில் யோகம் அளிப்பார். புதிய திட்டங்களை தீட்ட வைப்பார். நினைத்த வேலைகளை நடத்தி அதில் லாபம் காண வைப்பார். கேதுவும் மூணில் சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். புதன் சாதகமாக இருக்கிறதுனால் வியாபாரக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். அரசு வழியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும். இருந்தாலும் 2ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்தவும் வார்த்தைகளில் நிதானம் காட்பதும் நன்மை தரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். சொத்து சேரும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 21. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 14, 22, 23. மேலே 4, 5, 13, 14. அப்புறம் பரிகாரமாக நீங்கள் வராகிய வழிபாடு செய்யணும். வாழ்வில் உங்களுக்கு வளம் உண்டாகும். இது திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சூழ்நிலையிலேருந்து செயல்படணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த சித்திரை அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவு அதிகரிக்கும். இடம் வீடு வாகனம் வாங்குவது அவரது பார்வையில் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்த பயம் நீங்கும். குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எதிர்பார்ப்பு விலகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மறைந்திருந்த புகழ் வெளிப்படும். சமூக அந்தஸ்து உயரும். இந்த நிலையில் 11ல் உள்ள சூரியன் செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துவார். வியாபார தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க வைப்பார். வரவேண்டிய பணம் வரும். ஏப்ரல் 26 முதல் ராகு கேது சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். மாதம் முழுவதும் புதன் சாதகமாக இருக்கிறதுனால நினைப்பது நடக்கும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவார். வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க. 9ல் சனி பகவான் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் 22. அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் 14, 21, 23, 30. மேலே வந்து 3, 5, 12, 14. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பார்வதியை வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா நன்மை உண்டாகும். ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்ன சந்திராஷ்டம நாள், என்ன பரிகாரம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து அடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு சித்திரை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத உங்களோட நட்சத்திரக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடைங்க. நன்றி.